ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது சீசன் 9 ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் நாமினேஷன் நடக்குதுப்பா. ஓப்பன் நாமினேஷன் சூப்பர்ப்பா. ஏன்னா நேற்று வயல் கார்டு என்ட்ரி உள்ள வந்தபோது செம்ம ஷாக்காக இருந்துச்சு. காலையில் அதை திவ்யா வந்துட்டு கேப்டன்ஷிப்பை வின் பண்ணவொடனே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூலை போட்டாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. அட்டா காலையிலேருந்து ஒரே ட்ரீட் தான் எல்லாருக்கும், குறிப்பாக பிக் பாஸ் ரசிகர்களுக்கு. சரி ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாக்காக பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுத்தாரு. செம்ம ட்விஸ்டாக இருந்துச்சு. இதில் வைல்ட் கார்டில் இருக்கவங்களை யாரையும் நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி திவ்யா கேப்டன் ஆகிட்டாங்க. ஈவன் தான் அவங்களை நாமினேட் பண்ண முடியாது. ரைட். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கனி தைரியமாக போயிட்டு யாரை சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். இதுக்கு எதுக்கு ஓப்பன் நாமினேஷன் வச்சுக்கிட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இதே தான் பண்ணுறாங்க. 2 ஓட்டு 3 ஓட்டு வந்துருச்சுனாவே அவங்க நாமினேஷன்ஸ் வருவாங்க. தெரிஞ்சிருந்தோ திரும்ப ஓட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸே வந்து கேவலமாக நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம், எல்லாரும் நாமினேஷன்ஸ்க்கு வர வைக்கிற ஆயுதம் ஒன்றும் சரியில்லை. சரி, கனி வந்து யாரை சொன்னாங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் விஜய் பார்வதி. என்ன சொல்லுவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, சண்டைக்கு அவங்க தான் காரணம், அது இது எது. அது வந்து விஜய் டிவி ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது சபரி வந்தார், வாட்டர்மெலன் சொன்னார். அதுக்கப்புறம் கமருதீனை சொல்லிட்டு போனார். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பரவாயில்ல நம்ம இருந்தது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு நல்லா தான் எங்கள் கூட பழகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா உங்கள் குரூப்பெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்ட்டார். அது கொஞ்சம் ஃபேக் மாதிரி தெரிஞ்சதுனாரு. விக்ரம் வந்துட்டு திவாகரை வந்து ஹார்ஷாகவே வாட்ஸ்லாம் பேசுகிறாரு அப்படின்னாரு. பார்வதியை சொல்லிட்டார், மற்றவங்க தப்பு பண்ணுறத சொல்கிறாங்க, ஆனால் அவங்க தப்பு ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ அரோரா எழுந்திரிச்சாங்க, நான் போய் சொல்கிறேன்னு. உடனே பிக் பாஸ் டப்புன்னு என்ன பண்ணார், அரோரா நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறாள் இப்போ வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரம்யாவை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அரோராவை போட்டு கலாய்க்கிறாங்க. அதான் இங்கே. ஏன்னா விஜய் சேதுபதி அங்கேயே சொல்லிட்டார், கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்கே இருக்க ஆடியன்ஸ் மாதிரி அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஏதாவது கம்ஃபர்டபுள் இல்லைனா சொல்லுங்கள், மாற்றிடுவோன்ட்டாங்க. அதே மாதிரி போன வாட்டியும் வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு எபிசோட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் வச்சு செய்யும்போது அரோரா கலாச்சிருப்பார். இப்பயும் எந்திரிச்சு வந்தவங்களை வந்து உட்காருங்க ரம்யா சொல்லிட்டு திரும்ப வந்து அடுத்தது ரம்யா சொல்லி முடித்தவொடனே அரோரா அலோவ் பண்ணுறாரு. இன்னும் நடக்குது. ஆனால் அரோரா மூஞ்சியே மாறிடுச்சு. சரி, வந்தவங்க ஏதாவது சொன்னாங்களா புதுசாக கேட்டிங்கன்னா, அவங்க சொல்ல போகிறாங்க அதே திவாகர், அதே விஜய் பார்வதி. இதுக்கு அந்த பருத்தி மட்டும் குடோன்லேயே வந்திருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த நாமினேஷன் ப்ராசஸை வந்துட்டு ஒரு பழிவாங்கும் விஷயமாகவே யோசிக்கிறாங்க. அதுக்குன்னு டாஸ்க் எக்கச்சக்கமாக இருக்குது, அதில் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இங்கேயும் வந்து உங்கள் மர்மத்தை கக்கணுமா? அழகாக யூஸ் பண்ணி யாரெல்லாம் நாமினேஷன்ஸ் வரலையோ அவங்கள வெளியே தள்ளலாம்ல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.